ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ராகி மாவு ரொட்டி, கேப்ப ரொட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானது ராகி மாவு எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போட்டுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைச்சா கூட நீங்கள் போடலாம். நல்லா அது இன்னும் ஹெல்த்தியானது. சுடுதண்ணி வச்சு தான் பிணையணும். பச்சை தண்ணியில் பிணைஞ்சா உள்ள ரொட்டி வேகாது. அதனால் நீங்கள் சுடுதண்ணி வச்சு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கரண்டியில் ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஒரே இதாக ஊற்றினா கொல கொலன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எப்பயுமே நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பிணைங்களோ அந்த மாதிரி, ஆனால் சுடுதண்ணியில் வச்சு பிணைங்க. அது நல்லா ஊற்றி கிண்ண பின்னாடி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருந்தோடனே இந்த மாதிரி நல்லா சவட்டி பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இப்படி சவட்டி பிணைஞ்சி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இதுக்கு வேர்க்கடலை சட்னியும் கார சட்னியும் அரைச்சிருக்கேன். ஏற்கனவே வேர்க்கடலை சட்னியும் கார சட்னியும் ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோவை சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தட்டுறதுக்கு கீழே வச்சு தட்டுறதுக்கு வாழை இலை இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வாழை இலை இன்னும் ஆரோக்கியமானது. இந்த ராகி மாவு ரொட்டிலாம் இப்போல்லாம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதே இல்லை. இதெல்லாம் என்னாதுன்னு கேட்குறாங்க. சிறுதானியங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்குலாம் இப்போயே கொடுத்து பழக்கி விடுங்க. இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணியாச்சு. கார சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரொட்டி எப்படி போடலான்னு வாங்க பார்க்கலாம். கவர் இலை தச்சமே கிடைக்காதனால நான் கவரில் நல்லா கழுவி இந்த மாதிரி தட்டி போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக வாழை இலை, இன்னும் வெத்தலை, இன்னும் பால் கவரு, ஆயில் கவர் இருந்தால் கூட நீங்கள் தட்டிக்கலாம். கீழே ஆயில் தடவி இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது. எண்ணெய் தண்ணி ஊற்றி இது பண்ணிங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வரும். கீழே நீங்கள் ஆயில் தடவி இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரொட்டி சுடணும். ஏன்னா அப்போ தான் உள்ள ரொட்டி நல்லா வேகும், வெம்மாவு படாது. ஒரு சமயம் ரொட்டி பாருங்களேன், உள்ளே மட்டும் மேலே வெந்தமாக இருக்கும், உள்ளே பட்டால் அப்படியே மாவு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா கல் நல்லா சூடு ஏறின பின்னாடி தான் போடணும். எடுத்தோன்னே எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொட்டி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.